வணக்கம் நண்பர்களே. நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் ஃபைசல் ஹசன் அவர் கேட்டுருந்தார், ரேடியேட்டர் க்ளீன் பண்ணுறது எப்படின்ட்டு. இது ரேடியேட்டரு க்ளீன் பண்ணுறத பார்ப்போம். இதுலேயே ஆயில் கூலர்ஸும் நான் காட்டிடுறேன். ரேடியேட்டர்லாம் எல்லாருமே சாலிடாக க்ளீன் பண்ணலாம். இந்த ஆயில் கூலர்ஸில் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபின்னு வரும், பைப்பு உள்ளே எதுவுமே போட முடியாது. ஸோ அது ரொம்ப கஷ்டமான வேலை. ரேடியேட்டர்ன்றது ரொம்ப ஈஸி க்ளீன் பண்ணுறது. ஆயில் கூலர்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும். இன்னொரு வழியும் இருக்குது, கட் பண்ணாமல் ஒரு சில எப்படி சொல்கிறதுன்னா உள்ளே மாட்டின்னு இருக்க பொருளை பொறுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக அமையும். இப்போ டேங்கை கட் பண்ணிவிட்டு இது உள்ளே நாங்கள் கெமிக்கல்ஸை ஊற்றி க்ளீன் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடாவும் சிடிசி கெமிக்கல், இன்னும் காயில் ஷைன்னு ஒரு ஆசிட் ஒன்று இருக்குது, அதை ஊற்றியும் க்ளீன் பண்ணுவோம். அது உள்ளே என்ன மாட்டின்னு இருக்குன்றதை பொறுத்து தான் நாங்கள் க்ளீன் பண்ணுறது. பாருங்கள், க்ளீன் பண்ண இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பக்காவாக க்ளீன் ஆயிரும், ஃப்ளோ நல்லாயிருக்கும், உள்ளே எந்த டஸ்ட்டும் இருக்காது. நல்லா பாருங்கள், அப்படியே வாட்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவை காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது டஸ்ட்டு இருந்தப்போ இருந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இது டஸ்ட்டு இருந்தப்போ இந்த வீடியோ சுத்தமாக பிளாக்கு. அதை நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஆக்கியிருக்கோம். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபைசல் ஹசன் கேட்டதுக்காக இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் ரேடியேட்டரில் மெலிஸ் தகடு போட்டு க்ளீன் பண்ணுவோம். ஆனால் இதில் தகடு போட முடியாது. ஸோ முழுக்க கெமிக்கலை வச்சு தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.